அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வருவதற்கான ஸ்டூடெண்ட் விசா வசதிகளையும் செய்து மாணவர்களின் வெற்றிக்கு வழியமைக்கிறார்கள். www.harrowindependentcollege.co.uk. குரேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 7 பேர் பலி. அதிகார மாற்றத்துக்கு ஒத்துழைக்காத அமெரிக்க ராணுவம், பரபரப்பை ஏற்படுத்திய ஜோ பைடன். ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசியை பயன்படுத்த பிரித்தானியா அனுமதி. சிரியாவில் வான்வழி தாக்குதல், 1 பலி 3 படுகாயம். சீனாவில் உண்மையை பகிரங்கப்படுத்திய பெண்ணுக்கு சிறை தண்டனை. உலகிலேயே மிக வேகமாக தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்தி வரும் நாடு. ஐரோப்பிய நாடான குரேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி 7 பேர் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. 6.4 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் அண்டை நாடுகளான பொஸ்னியா, செர்பியா மற்றும் இத்தாலி வரை உணரப்பட்டுள்ளது. இந்த அனர்த்தத்தினால் பெட்ரீனியா எனும் இடத்தில் 12 வயது சிறுமியொருவரும் அதன் அருகே உள்ள கிளீனா எனும் நகரத்தில் 5 உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்துள்ளதாக குரேஷிய பிரதமர் தெரிவித்துள்ளார். நில அதிர்வு ஏற்பட்ட 2 மணி நேரத்திற்குள் குரேஷியாவின் பிரதமர் மற்றும் அதிபர் ஆகியோர் பெட்ரீனியா நகரில் ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட்டுள்ளார்கள். பாதி நகரம் அழிந்துவிட்டதாகவும் இடிபாடுகளிலிருந்து மக்கள் மீட்கப்பட்டு வருவதாகவும் பெட்ரீனியா நகர மேயர் தெரிவித்துள்ளார். குரேஷியாவில் பதிவான மிகப்பெரிய நில அதிர்வு இது என்று அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதே அளவிலான நில அதிர்வொன்று குரேஷிய தலைநகர் ஜாக்ரேப் அருகே 1880ஆம் ஆண்டு பதிவானமை குறிப்பிடத்தக்கது. தனது ஆட்சி அதிகார மாற்றத்துக்கு அமெரிக்க ராணுவம் முறையாக ஒத்துழைப்பு வழங்கவில்லை என பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஜோ பைடன். இதுகுறித்து மேலும் அவர் தெரிவித்துள்ளதாவது, தனது அதிகார பரிமாற்ற குழு அரசியல் தலைமையிலிருந்து தடைகளை எதிர்கொண்டு வருகிறது. வெளிச்செல்லும் நிர்வாகத்திடமிருந்து தேசிய பாதுகாப்பு துறையில் தங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் தாங்கள் பெறவில்லை. இது ஒரு சிறிய விஷயம் அல்ல. என் பார்வையில் இது மிகவும் பொறுப்பற்ற தன்மையாகும். உலகெங்கிலும் உள்ள அமெரிக்க படைகள் குறித்த தெளிவான விவரங்கள் தேவை. ஏனெனில் அமெரிக்காவின் எதிரிகள் எந்தவொரு குழப்பத்தையும் பயன்படுத்தலாம். எனவே அமெரிக்க ராணுவம் தனது அதிகார பரிமாற்ற குழுவுடன் ஒத்துழைத்து தேவையான அனைத்து தகவல்களையும் வழங்க வேண்டும் என கூறினார். ஆனால் அமெரிக்க ராணுவம் மீதான ஜோ பைடனது இந்த குற்றச்சாட்டை பாதுகாப்பு செயலாளர் மில்லர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஆட்சி அதிகார மாற்றத்துக்கு அமெரிக்க ராணுவம் முழு ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், அமெரிக்க ராணுவம் இதுவரை 400க்கும் மேற்பட்ட அதிகாரிகளோடு 164 சந்திப்புகளை நடத்தியுள்ளது. மேலும் 5000 பக்கங்களுக்கும் மேலான ஆவணங்களை வழங்கியுள்ளது. இது ஆரம்பத்தில் ஜோ பைடனின் அதிகார பரிமாற்ற குழு கோரியதை விட அதிகம் என கூறினார். மேலும் அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் அடுத்த வாரம் ஜோ பைடனின் அதிகார பரிமாற்ற குழுவோடு 3 சந்திப்புகளை நடத்த திட்டமிட்டுள்ளார்கள். அவற்றில் 2 கொரோனா வைரஸ் தொடர்பாகவும் 1 சைபர் பாதுகாப்பு தொடர்பாகவும் நடைபெறும். இது தவிர மற்ற சந்திப்புகளை ஜனவரி மாத தொடக்கத்தில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்ட்ராசெனிகா மருந்து உற்பத்தி நிறுவனம் ஆகியவை இணைந்து தயாரித்த கொரோனா வைரஸ் தடுப்பூசியின் பயன்பாட்டுக்கு பிரித்தானியாவில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா எனும் தனியார் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தால் கோவிஷீல்டு எனும் பெயரில் இந்த தடுப்பூசி இந்தியாவில் 3ஆம் கட்ட பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இதன் பயன்பாட்டு அனுமதிக்கு இந்திய அரசிடம் சில நாட்களுக்கு முன்பு சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா விண்ணப்பித்துள்ளது என இந்திய ஊடகங்கள் கூறுகின்றன. இதற்கான ஒப்புதலை இந்திய அரசு எப்பொழுது வேண்டுமானாலும் வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரித்தானியாவில் இந்த தடுப்பூசிக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் 2 டோஸ்கள் செலுத்த வேண்டிய முறையில் இந்த தடுப்பூசி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசியின் 10 கோடி டோஸ்களுக்கு பிரித்தானிய அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. இது 5 கோடி பேருக்கு செலுத்துவதற்கு போதுமானதாக இருக்கும். 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஆக்ஸ்போர்டு ஆஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை உருவாக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டது. ஏப்ரல் மாதம் முதல் முறையாக தன்னார்வலர்கள் உடலில் இது செலுத்தப்பட்டது. பின்பு பல்லாயிரம் தன்னார்வலர்கள் உடல்களில் செலுத்தப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டது. ஃபைசர் மற்றும் பயோன்டெக் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்த கொரோனா வைரஸ் தடுப்பூசியின்
பயன்பாட்டுக்கு ஏற்கனவே பிரித்தானியாவில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இதுவரை சுமார் 6 லட்சம் பேருக்கு அந்த தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி மலிவானது மற்றும் அதிக அளவில் உற்பத்தி செய்வதற்கும் இருப்பில் வைப்பதற்கும் எளியது என்பதால் பிரித்தானியாவில் மேலும் அதிகமானவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியில் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டது. ஃபைசர் தடுப்பூசியை 70 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிதீவிர உறை நிலையில் இருப்பு வைக்க வேண்டும். ஆனால் ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசியை வழக்கமான குளிர்சாதன பெட்டியிலேயே இருப்பு வைக்க முடியும். இந்த கொரோனா வைரஸ் தடுப்பூசி வைரஸ் தொற்றும் வாய்ப்பை 70% கட்டுப்படுத்தும் என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது. நோயாளிகளுக்கு கொடுக்கும் மருந்தின் அளவை இன்னும் சரியாக கணித்து கொடுத்தால் இந்த மருந்து 90% வரை பாதுகாப்பளிக்கும் என்று சோதனை தரவுகள் கூறுகின்றன. சிம்பன்சி வகை மனித குரங்குகளுக்கு சளிப்பிடிக்க காரணமான வைரஸ் நுண்மியை செயலிழக்கச் செய்து அதிலிருந்து இந்த தடுப்பூசி தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நுண்மி மனித உடலில் நுழைந்ததும் தொற்றாக மாறி பல்கி பெருகாத வகையில் அதன் தன்மை மாற்றப்பட்டு தடுப்பூசியாக தயாரிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. சிரியாவின் தலைநகர் டமஸ்கஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஒருவர் உயிரிழந்ததோடு 3 வீரர்கள் காயமடைந்ததாக அரசு தரப்பு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. டமஸ்கஸ் கிராமப்புறங்களில் உள்ள நபிஹபீஸ் அமைந்துள்ள சிரிய வான் பாதுகாப்பு பிரிவை இலக்காக கொண்டு இஸ்ரேல் இன்று அதிகாலை வடக்கு கலிலி பகுதியிலிருந்து ராக்கெட் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளது. இதன்போது சிரிய வான் பாதுகாப்பு அமைப்பு சில ராக்கெட் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்து தடுத்து நிறுத்தியுள்ளது. இருந்தபோதும் இந்த அனர்த்தத்தின் விளைவாக ஒருவர் உயிரிழந்ததோடு 3 வீரர்கள் காயமடைந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை சிரிய வான் பாதுகாப்பு தலைமையகம் மற்றும் டமஸ்கஸின் கிராமப்புறங்களில் ஈரானிய போராளிகளின் தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை முன்னெடுத்ததாக போர் கண்காணிப்பாளரான சிரிய மனித உரிமைகளுக்கான ஆய்வகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சீனாவின் வூஹான் கொரோனா பரவல் குறித்த உண்மையை உலகுக்கு தெரிவித்த பெண்ணுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. வூஹான் கொரோனா பரவல் குறித்த உண்மையை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியதாக பாராட்டப்பட்ட பெண் பத்திரிகையாளர் ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் 37 வயதுடைய ஜாங்ஜான் என்ற பெண் பத்திரிகையாளர் கொரோனா பரவல் குறித்த உண்மையை வெளியிட்டு குழப்பத்தை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஜாங்ஜானுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஜாங் தனக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாக அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இதேபோல் சீனாவில் கொரோனா பரவல் குறித்து தனிப்பட்ட முறையில் செய்திகளை வெளியிட்ட பலரும் மாயமாகியுள்ள நிலையில் முதல் நபராக ஜாங் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் தனது தடுப்பூசி திட்டத்தை ஆரம்பித்த 9 நாட்களில் பிரித்தானியாவை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு கொரோனா தடுப்பூசிகளை மக்களுக்கு செலுத்தியுள்ளது. புதிய வகை வைரஸ் பரவ தொடங்கியதிலிருந்து நாளுக்கு நாள் அதிக பாதிப்புகளை எதிர்கொண்டு வரும் பிரித்தானியா தற்போது அதன் மக்கள் தொகையில் 1.2% மக்களுக்கு மட்டுமே தடுப்பூசியை செலுத்தியுள்ளது. ஆனால் இஸ்ரேல் அதன் மக்கள் தொகையில் இதுவரை 5.7% மக்களுக்கு தடுப்பூசியை செலுத்தியுள்ளது. இஸ்ரேல் இந்த திட்டத்தை டிசம்பர் 20, அதாவது பிரித்தானியா அதன் தடுப்பூசி திட்டத்தை தொடங்கிய 12 நாட்களுக்கு பிறகே தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் தடுப்பூசி போட தொடங்கிய 9 நாட்களில் 500,000 தடுப்பூசிகளை செலுத்தியுள்ளது. இது தற்போது உலகின் மிக வேகமான தடுப்பூசி திட்ட செயல்பாடாக அமைந்துள்ளது என கூறப்படுகிறது. இஸ்ரேலில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை விட தடுப்பூசி செலுத்தப்பட்ட எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. அந்த நாட்டில் இதுவரை 4,12,398 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்த மாத இறுதிக்குள் 2 மில்லியன் மக்களுக்கு தடுப்பூசி போடுவதை பார்க்க விரும்புவதாக அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். முதல் கட்டமாக சுகாதார பணியாளர்கள் மற்றும் பிற ஆபத்தான தொழிலாளர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் அடிப்படை சுகாதார நிலைமைகளை கொண்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது.